வெல்கம் டு ரைசிங் ஸ்டார் டேரோ. இன்றைக்கான ரீடிங்ஸ் பார்க்கலாங்களா? இன்றைக்கி காலையில் நான் மெடிடேஷன்லாம் பண்ணிவிட்டு நான் இன்ட்யூஷன் ப்ராக்டிசஸில் எனக்கு தோணுது கார்டு எடுக்கும்போது எனக்கு வந்தது 3 கார்டு. ஃபஸ்ட் நம்ம கார்டோட நேம்ஸ் தெரிஞ்சுக்கலாம். 9 ஆஃப் வான்ஸ், கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், 2 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இதை நான் பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சரில் தான் ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன், நான் சொல்ல போகிறேன். 9 ஆஃப் வான்ஸ் உங்கள் பாஸ்ட்டில் ப்ரோக்ரெசிவாக இருந்திருக்கு, எல்லாமே சின்ன சின்னதாக. அது என்னென்னா சில அப்டக்கல்ஸுமே இருக்குது. எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. இப்போதைக்கு சோகமாக இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை மாதிரி இருக்கலாம். பட் ஃப்யூச்சரில் நிறைய ஹோப் இருக்குது. இப்போயும் சின்ன சின்னதாக ப்ரோக்ரஸ் நிறையா இருக்குது. ஸோ கீப் ஆன் டூயிங். கண்டிப்பாக லைஃப் பெட்டராக ஆகும். சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸாக தான் இருக்குது. அதை நீங்கள் அசால்ட்டாக ஓவர் கம் பண்ணிவிட்டு வந்துட்ருக்கீங்க. இப்போது ப்ரெசண்ட்டில் இருக்க கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு. இதில் பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ்னாலே மணி தான். உங்கள் மணியோட சிச்சுவேஷன் ப்ரெசண்ட்டில் என்னென்னா நல்ல ஒரு நிலைமைக்கு கண்டிப்பாக மாறும். உங்களோட எஃபர்ட்ஸை மட்டும் போட்டுக்கிட்டே இருங்க. ரிசல்ட்ஸை நம்பிட்டு பண்ணாதீங்க. உங்கள் டியூட்டியை மட்டும் பண்ணுங்கள், உங்கள் எஃபர்ட்ஸை மட்டும் போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எஃபர்ட்ஸுக்கான ரிசல்ட்டு தானாக வரும். எதை நினச்சும் நீங்கள் பயப்படாதீங்க. நல்ல ஒரு சிம்மாசனத்தில் எப்படி இவர் நல்லா ஒரு ப்ரௌடாக போல்டாக கரேஜியஸாக உட்காந்துட்ருக்காரு. அவர் கையிலையும் பென்டக்கிள்ஸ் கார்டு இருக்குது இல்லையா, ஒரு காயின் இருக்குது. அவரை சுற்றியும் நிறைய பெரிய பெரிய வீடு பின்னாடி இருக்குது, எல்லாமே இருக்குது அவர்கிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை. ஸோ எல்லாத்துக்கும் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கார். எல்லாமே அவருக்கு கீழே தான் இருக்குன்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக இவங்க இருக்காங்க. இது ப்ரெசண்ட்டுக்கு. அப்புறம் ஃப்யூச்சருக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆஃப் கப்ஸ். 2 ஆஃப் கப்ஸில் ஃப்யூச்சரில் நீங்கள் டெய்லி செய்கிறத செஞ்சிட்டே இருங்க. நீங்கள் ரைட் பாத்தில் போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கான அழகான ஒரு சின்ன வீடு, பீஸ்ஃபுல்லான ஒரு இடம், நல்லா செழிப்பான ஒரு பெட்டர் லைஃப்பை நோக்கி தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. கண்டிப்பாக அது நடக்கும், கவலையே படாதீங்க. பட் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அது கண்டிப்பாக நடக்கும். அப்புறம் செலிப்ரேஷன்ஸுமே இருக்குது. ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கிட்ட கொடுக்குறாங்க பாருங்கள், அந்த கப் எல்லாமே 2 பேருமே ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ அந்த எனர்ஜி வைப் ரொம்ப ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக இருக்குது. அது கண்டிப்பாக சஸ்டெயின் ஆகும். அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப ரிச்சாக